ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உம்மை ஆராதித்தோம். கத்திரிங்களோடு நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேலே ஊற்றி நீங்கள் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்காய் நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறப்பா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடையாளை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரகசியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஜெபிக்கிறதுலையும் உபவாசிக்கிறதுலையும் ஆலயத்துக்கு வருகிறதுலையும் கர்த்தருக்கு கொடுக்கறதுலையும் இருக்கிற அந்த வெற்றியின் ரகசியம் என்னன்னு நமக்கு இன்னைக்கு தெரியாததுனால தோல்வியையே தழுவிக்கிட்டு இருக்கோம் பல வருஷங்களாக. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். அதுக்கு ஒரு முன் ஏற்பாடுகள் இருக்குது. அந்த முன்னேற்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதையுமே பண்ண மாட்டேன், நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், நான் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அது இயலாத காரியம், அது நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ ஜெயம் பெற வேண்டுமா, நீ வெற்றியை பெற வேண்டுமா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. செவ்வையான பாதையிலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். ஆமென். இந்த நாளில் இதற்கு எல்லாவற்றுக்கும் முக்கியமாக நம்ம வெற்றி பெறணும்னா 1-2 காரியங்கள். அதான் முக்கியமாக இன்றைக்கு நான் அந்த பொருத்தனைகளை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் அநேக காலங்களில் நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கி வெற்றி பெற முடியாமல் இருக்கிறோம், தோல்வியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கி அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் எனக்கு காமிச்சார். அதனால் இன்றைக்கு பொருத்தனையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி பொருத்தனைகள் நிறைய பொருத்தனை இருக்குதுப்பா. நிறைய பேர் பொருத்தனை பண்ணாங்க, நிறைய விதத்தில் பொருத்தனை பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்ய திட்டமிட்டிருக்கார் என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக நாம் யாக்கோபை குறித்து நாம் படிக்க போகிறோம். யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது தேவன் அவனை பார்த்து பேசும் பொழுது ஒரு பொருத்தனை பண்ணுறான். அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றினானா? இன்னைக்கு நம்ம நிறைய பொருத்தனை எடுப்போம். நான் அதை செய்கிற ஆண்டவரை, இதை செய்கிற ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளால் செய்ய முடியாது. சரி, நம்ம முதல்ல இந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமாம், இங்கே இந்த யாக்கோபு இந்த பொருத்தனை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அவன் சொப்பனம் காண்கிறான். வானத்துக்கு நேராக ஒரு படி ஏறுகிறதும் தேவதூதர்கள் இறங்குகிறதுமா இருக்கிறதாய் ஒரு சொப்பனம் கண்ட பொழுது, இந்த இடம் எப்படி இருக்குது, தேவனுடைய வீடு தான் இது, ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாரே, சரி நான் இந்த இடத்துல ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நான் கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நான் தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை எடுக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், முதல்ல 20ஆம் வசனம் சொல்ற, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து, முதல்ல பார்த்தீங்களா, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுவார். ஆனால் எனக்கு ஆண்டவர் திரும்பமா, ஏன்னா என்ன செஞ்சுட்டு போகிறான், எல்லா தவறு செஞ்ச இடத்த விட்டு ஓடி போகிறான். திரும்பமா அந்த தேசத்தில் வர பண்ணக்கூடிய ஒரு வல்லமை என் தேவன்கிட்ட தான் இருக்குது, அவர் வர பண்ணுவார். ஆனால் எனக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுக்குறாரோ, என்ன ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாரோ, எதையெல்லாம் என் தேவன் எனக்கு தருகிறாரோ அவை எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. விசுவாசிங்க ஆமென்னு சொல்லுங்க. உங்கள் பொருத்தனைகள் எப்படி இருக்கிறது? சும்மா தடுக்கி விழுந்தா ஒரு பொருத்தனை. நிறைய பேர் பண்ணுற பொருத்தனை என்ன தெரியுமா, முதல்ல நிறைய ஈஸியாக செய்கிறது, நான் ஒரு 5 அதிகாரம் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறேன், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், சர்ச்சில் நான் ஆராதனை பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், என் பிள்ளைய நான் என்ன பண்ணுறேன், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், அடுத்ததான் என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டா நான் இதை செய்கிறேன், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா அதை செய்கிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆட்டா அதை செய்கிறேன், இல்லை என் பொண்ணு படித்தா செய்கிறேன், பொண்ணு இது மாதிரி நம்ம என்ன வீட்டுக்கு பிரச்சனை இருந்தால் ஒன்று செய்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பணம் உதவி அது கிடைச்சா நான் கொடுக்குறேன்.
இப்படி நம்ம எதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடைமுறையாக தினந்தோறும் எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் முன்னால் வச்சு பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் யாக்கோபுடைய பொருத்தனை எப்படி இருந்தது தெரியுமா? அவன் ஒரு பிரச்சனை வந்த போது, தன் ஜீவன் தப்ப அவன் ஓடி போகும் பொழுது, கர்த்தர் அவனோட பேசுகிற பொழுது அவன் எடுத்த பொருத்தனைகள் மிகவும் ஆழமானவைகள். அதுவும் அவன் எடுத்தது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு பொருத்தனை. எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச பொருத்தனையில் இன்றைய வரைக்கும் கரெக்டாக இருக்கீங்க? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:25 நம்ம படிப்போமா? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அது மரணத்தை குறிக்கிறது. கண்ணினா ஒரு குறி வச்சா மாதிரி அடிச்சானா விழுந்துருவான். பொருத்தனை பண்ணது பின்னாடி யோசிக்கிறது, எப்படி நான் செய்கிறது, எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு யோசிக்கலைங்க. அவன் என்ன பொருத்தனை பண்ணானோ, யாக்கோபு எதை பொருத்தனை பண்ணினானோ, எதை தருவேன், எதை கொடுப்பேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினானோ அதை நிறைவேற்றுகிறான். அந்த வசனத்தை படிப்போமா? ஆதியாகமம் 35:3 முதல்ல படிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவன் என்ன பொருத்தனை பண்ணா? நான் இங்கே படுத்திருக்கும் அந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமேன். எங்கெல்லாம் பலி செலுத்தி பலிப்பிடங்களை கட்டுறாங்களோ அதுதான் அந்த டைமில் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த நாளில் ஆலயம் கட்டப்படவில்லை. சாலமோன் காலத்தில் தான் ஆலயத்தும் கட்டப்படுகிறது. அவர்கள் எங்கே பலி செலுத்துகிறார்களோ அதுதான் தேவன் தொழுது கொள்ளுகிற இடம் என்று இருந்தது. அதை தான் யாக்கோபு செய்கிறான். வாங்க நம்ம போவோம். கர்த்தர் எனக்கு சொன்னபடியே, தேவனிடத்தில் நான் பொருத்தனை பண்ணினபடியே நான் தேவனுக்கு ஒரு வீடை கட்டுவேன், ஒரு பலிப்பீடத்தை கட்டுவேன் என்று சொல்லி அந்த பலிப்பீடத்துக்காக போகிறான். அந்த பலிப்பீடத்துக்கு ஒரு பெயரும் வைக்கிறான் பாருங்க. அதே ஆதியாகமத்தில் 14:15 படிப்போமா? 35 14:15 படிப்போமா? நிறைவேற்றுகிறான் அதை அவன். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பொருத்தனை நிறைவேற்றப்பட வேண்டும் என கருமையான தேவனுடைய ஜனமே, நீ எந்த மட்டும் 2 நினைவில் இருக்கிற? நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறிய, பொருத்தனை நிறைவேற்றுவியா நிறைவேற்ற மாட்டியா? இப்படியே வாழ்ந்துட்டு போறியா மகளே? ஏறக்குறைய அவன் தனி ஒரு மனுஷனாக அவன் கடந்து போனான். ஆனால் அவன் திரும்பி வரும் பொழுதோ, இந்த வீட்டில் நீங்கள் போய் 34, 35 படித்து பாருங்கள். அவன் ஆண்டவர்கிட்ட போராடுறான். நரம்பு சுழுக்குது. அவன் அண்ணனை பார்க்க கூட பயம். ஐயோ என்னை கொன்று போடுவானே. தேவன் யாக்கோபின் சந்ததி தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிற ஒன்று பொருத்தனை நிறைவேற்று. எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நிறைவேற்றலைன்னா ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். சும்மா விளையாட்டா வாயை திறந்து பேசின காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாரு. நிறைவேற்று மகளே. கர்த்தர் கேட்குறாரா பொருத்தனை பண்ணுன்ட்டு? பொருத்தனை பண்ண சொல்லவே இல்லைம்மா. பிரசங்கி 5:4-5 படிங்க. உங்களை பொருத்தனை நிறைவேற்றணும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நிறுத்தாத, லேட் பண்ணாத. எவ்வளோ வருஷங்களாக இனி காத்து கொண்டு இருக்கிறது? கர்த்தரிடத்தில் நீ என்ன பொருத்தனை செய்தாயோ அதை நிறைவேற்று. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிறைவேற்று. யாக்கோபு நிறைவேற்றினான். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு கணக்குக்கு 20 வருஷம், ஒரு 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரான். மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோடு தேவனுக்கு ஒரு கர்த்தூனை கட்டி அங்கே பலிப்பீடத்தை செலுத்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசமபாகம் செலுத்தினான். விசுவாசிக்கிங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? உன் வெற்றியின் ரகசியம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தோல்விக்கு உண்டான காரியம் இதுதான். உனக்கு வெற்றி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் தோல்வி? செய்ய முடியலை. ஏன் பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு வர முடியலை, ஜெபிக்க முடியலை, உபவாசிக்க முடியலை, பொருத்தனையை நிறைவேற்ற வல்லமை காரியம் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது பணத்தை முன்னால் வைக்காத பொருத்தனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பணத்தை முன்னாடி வச்சிடுறது. நிறைவேற்ற முடியலையே, ஒரு 500 1000 கொடுத்துடலாம், எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்லி யாக்கோபு சொன்னான். ஆண்டவரை ஆசீர்வதிச்சார், வாரி இறைச்சான். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
உங்கள் பொருத்தனைகள் நிறைவேற்றுங்க, உங்கள் பொருத்தனைகள் நிறைவேற்றுங்க. அது பிரசங்கி 5:4 வசனத்தை திரும்பமா படி. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அதை செலுத்த தாமதியாதே, லேட் பண்ணாத, சீக்கிரமா செய்து முடி. கர்த்தர் அதில் மேல் பிரியமா இருக்கிறார். யாக்கோபை போல சீக்கிரமாய் ஓடி வந்து தேவனுடைய சமூகத்தில் சொன்னபடியே பொருத்தனை பண்ணினபடியே பலியை செலுத்தினான். அதிலே தேவன் பிரியமா இருந்தார். ஆனால் தான் யாக்கோபே தேவன் பிரித்தெடுத்து ஆசீர்வதிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதி இஸ்ரவேல் என்ற பெயரை தேவன் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஒரு தேசத்தோட பேரே இஸ்ரவேல். யாக்கோபை சொல்றா, இனி உன் பேர் யாக்கோபல்ல இஸ்ரவேல் எனப்படும். உன்னை நான் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அன்னாளை குறித்து நம்ம பார்க்க. ரெண்டாவதாக அன்னாள். எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் தான் குழந்தையை கொண்டு போய் கொடுத்துட்டா. பிள்ளை இல்லை, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, கொண்டு போய் கொடுத்துட்டா. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் இல்லையா? தப்பு சொல்ல, உண்மை தானே. அன்னாளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருந்தது. அவள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அவளுடைய பொருத்தனை எப்படியா இருந்தது அதை குறித்து படிக்கலாமா? 2 1 சாமுவேல் 1 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 1 11 சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த பொருத்தனை எப்படின்னா, ஆண்டவரே நான் மலடியாக இருக்கேன், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவனை நான் கொண்டு வந்து உம்மிடத்துல கொடுத்துருவேன். சாவர வரைக்கும் அவன் தலை மேலே என்ன வராதான்? கத்தி படாது. அவனை யாருக்கென்று கொடுக்குறேன்? உமக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுறான். ஏனென்றால் அவளுக்கு இருக்கிற அவமானங்கள், அவளுக்கு இருக்கிற நிந்த ஒழிஞ்சா போதும்டா. எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இல்லையே. என்னை பார்க்குறவங்களாம் என்னை கேவலப்படுத்துகிறாங்களே. அவன் கணவன் அவளுக்கு 2 மடங்காய் பங்கை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அன்னாளுக்கு எதுலேயும் குறையில்லை. கணவன் அவளை மிகவும் நேசித்தான். ஆனாலும் அவளுக்குள்ள என்ன ஒரு குறை. உடனே போய் ஆலயத்தில் போய் அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் கேட்கல அவளை. நீ வந்து இப்போ எத்தனையோ வருஷம் போகிற மாதிரி போகிறது தான், வருஷம் அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க தான். ஆண்டவர் அவட்ட கேட்கல, அப்பா நீ வா, நீ ஜோம் பண்ணு, நீ எதனா பொருத்தனை பண்ணு, நான் உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி தரேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவளாகவே தன்னிடத்தில் பொருத்தனை பண்ணி கொள்கிறாள். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்மளாக தான் வாயை திறந்து பேசுகிறோம். யாக்கோபா தான் வாயை திறந்து சொன்னான். இங்கே யார் வாயை திறந்து சொல்கிறது? அன்னாள் தான் வாயை திறந்து சொல்கிறா. ஆண்டவர் வந்து நின்று இதை கொடுக்குறியா அதை கொடுக்குறியான்னு கேட்கல. பொருத்தனை பண்ணும் போது நல்லா யோசிக்க வேண்டும். நல்லா ஜோம் பண்ணிட்டு செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இல்லை பொருத்தனை எடுத்திருந்தா இனி நீங்கள் நிறைவேற்றணும். இல்லை இது வரைக்கும் நான் பொருத்தனை எடுக்கலன்னா யோசித்து பொருத்தனை எடுத்து அதை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. அவள் பொருத்தனை பண்ணுறா. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரை. இது நடக்கிற காரியமா? உண்மையாகவே நினச்சி பார்த்தா அந்த சூழ்நிலைக்கு கிடைச்சா போதும் கொடுத்துட்றேன்டா அப்படின்னு. உண்மையாகவே அவளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்த உற்ப கால திட்டத்திலே அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே பால் மறந்த பிற்பாடு, பொதுவாக ஒரு 3-4 வயசு வரைக்கும் தான் பால் ஊட்டுறது. அதன் பிற்பாடு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து சின்ன சாமுவேலை கூப்பிட்டு வந்து எங்கே கொண்டாந்து விட்டுட்டா? அவள் பொருத்தனை பண்ணா மாதிரியே ஆழத்தில் கொண்டாந்து விட்டாலும் விடலையா? அந்த வசனத்தை படிக்கலாமா? 27, 28 அதே 1ஆம் அதிகாரத்தில். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யார் விசுவாசிங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஒரு தாய்மா. இந்த நாளில் நமக்கே ஒன்று கிடைச்சா நம்ம சொன்னோம் அதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக நான் எதனா கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு பதிலாக எதனா செய்ய ரெடியாக இருப்போம். ஆனால் அவள் பார்த்தீங்களா, தன் முதற் பலனான அந்த கனியை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டாந்து விட்டுட்டான். அதன் பிற்பாடு பல வருஷங்கள் அவளுக்கு 2வது பிள்ளைகள் பிறக்கவே இல்லை, உடனே கிடைக்கல. அதன் பிற்பாடு 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு தேவன் கொடுக்கிறார்.
சாமுவேலுக்கு அப்புறமா 5 பிள்ளைகளை தேவன் அன்னாளுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவளுக்கு உடனே கொடுக்கல. பல வருஷம் போய் 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 அந்த பிள்ளைய பார்த்துட்டு வருவா. அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆனால் நிறைவேற்றி விட்டாள். இன்றைக்கி எத்தனை பேர் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க? வாயத்தரன்னு சொல்லணும், எனக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறேன் என் பையனை. நீ யார் அதை ஒப்பு கொடுக்குறதுக்கு? அதை நிறைவேற்ற முடியாத தாயாக இருக்கிற எதுக்கு ஒப்பு கொடுக்குற? வாயை திறந்து எதுக்காக நீ பொருத்தனை செய்கிறாய்? சரி, இது மட்டும்தான் பொருத்தனையா? இது மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறதா? எவ்வளோ காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பொருத்தனை பண்ணிக்கிறது. முக்கியமாக நம்ம ஜனங்க பைபிளில் தான் பொருத்தனை பண்ணுவாங்க. வசனம் வாசிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அதானே இலவசம். பணமாவது ஒரு 1000 2000 கொடுத்து முடிச்சிடலாம். ஆனால் பைபிள் படிக்கிறேன், நான் 5 அதிகாரம் படிக்கிறேன், 10 அதிகாரம் படிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே செய்கிறதில்ல. இவை எல்லாவற்றையும் தேவன் கணக்கு கேட்பார். செய்யாமல் போகும்போது அது பாவமாக இருக்கும்னு வேதத்தில் வசனம் சொல்லுது. அந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நீ ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு செய்ய முடியாமல் பின்வாங்கிறத விட இன்னைக்கு நீ என்ன பண்ணாத, பொருத்தனை பண்ணாத. வெற்றி வரல, தோல்வி விட்டுடு, பொருத்தனையே பண்ணாத. ஆண்டவர் உன்னை பொருத்தனை பண்ண சொல்லவில்லை. பண்ணா அன்னாள் மாதிரி கொண்டு போய் கொடுத்துடணும். யாக்கோபை மாதிரி நிறைவேற்ற முடிந்தா நீ பொருத்தனையை செய். நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அந்த பொருத்தனையை நீ எடுக்கிறதுக்கு உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய காரியம் நிறைவேறவே இல்லை. குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது, கண்ணீராகவே இருக்குது, வியாதியாகவே இருக்குது, கடனாகவே இருக்குது. பிரச்சனை, உபத்திரவம், பாரம், இதெல்லாம் எதனால்? கர்த்தருக்கு சொல்லி செய்யாது இருக்கிறதுனால தான். நிறைய காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிற சூழ்நிலையினால தான் நீங்கள் வெற்றியை காண முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய சமூகத்தை நீங்கள் இன்னும் முழங்கால் படியிடவில்லை. இன்னும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கவில்லை. இந்த அன்னாளை மாதிரி ஜெபிக்கல, யாக்கோபு மாதிரி தரிசனம் காணல. ஏன்? ஜெப ஆவி குறையப்படுகிறது. கடமைக்கு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அந்த டைமாக நான் போய் ஜெபம் பண்ணிவிடுவேன், ஐயோ இன்னைக்கு பண்ணலன்னா பயம் எதனா வந்துடும். அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. ஒரு வேளை நேரம் தாழ்த்தி, ஒரு வேளை கால தாமதமானாலும் உண்மையாய் தேவனுக்காய் ஆண்டவருக்காய் நான் கர்த்தரிடத்தில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முழங்கால் படிக்கிடுங்க. மனுஷர் காணும்படியாய் போய் பண்ணிடாதீங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஒருவேளை நீ மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவளா இருந்தாலும் அதை தேவன் அசட்டை பண்ணி போடுவார். நீ தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுதோ, இன்னைக்கு அண்ணாளுக்கு ஒரு மனக்லேசம் இருந்துச்சு. அவள் துக்கத்தோடு போய் ஆழத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணா. இன்றைக்கி உங்களுடைய துக்கம்தான் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கும் போது உங்கள் பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. சும்மா முழங்கால் போட்டு நீ கடமை நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே வாயத்தரன்னு ஜெபம் பண்ண, அப்படி இல்லை. உங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும் ஜெபிக்கும் பொழுது. அப்பொழுதுதான் கர்த்தர் இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தோல்வியே வாழ்க்கையில் பார்க்க வேணாங்க, எங்கே போனாலும் ஜெயம் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். அன்னாள் மாதிரி ஒப்பு கொடுக்கணும். அவள் கொண்டு போய் கொடுத்துட்டா, தான் பிள்ளையை கொண்டு போய் கொடுத்துட்டா. அதன் பிற்பாடு தேவன் அவளுக்கு 5 கனிகளை கொடுத்தாரு. நிறைவேற்றாமல் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அடிக்கிறன்றார், போட்டு ஒரு 2 அடி. நிறைவேற்றாமல் போகும்போது அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அடிதான். கண்ணின்றது என்னது? மரணத்தை குறிக்கிறது. அது வேதனையாகவே இருக்கும், அது கஷ்டமாகவே இருக்கும், அது கண்ணீராகவே இருக்கும், அது துக்கமாகவே இருக்கும். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் உன் பொருத்தனையை நிறைவேற்று. தேவனுக்கு முன்பாய் நீ உத்தமியாய் உத்தமனாய் முன்னால் நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். மாற்ற வரணும் 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 நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா தானே, அவர் முன்னே போகிறதுக்கு வழி கொடுத்தா தானே மாற்றம் வரும். அவருக்கு எங்கே முன்னே போக வழி விடுறோம்? பிசாசு இல்லை முன்னே நிற்கிறான், உலகம் தானே முன்னே நிற்குது. நமக்கு முன்னாடி எதுவும் வந்து நிற்குது. இன்றைக்கி நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், மொபைல் ஃபோனை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரமாவது இருக்க முடியுதான்னு பாருங்கன்னு. யாராலெல்லாம் முடிஞ்சிச்சு? வராமல் இருக்க முடியுதா? அதை பார்க்காம இருக்க முடியுதா? நம்மளை இன்றைக்கி கட்டி வச்சுருக்குது நம்ம கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் தான். அதுதான் நம்மளை ஆட்கொண்டு இருக்குது. நாம் அதை ஆக்டிவேட் பண்ணல, அதுதான் நம்மளை என்ன பண்ணி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அது இஷ்டத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அது என்ன சொல்கிறதோ அதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது.
எனக்கு அருமையானவர்களே, உலகம் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாளைய தினம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதே. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சரி, அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாதே. தேவன் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை எந்த வகையில் ஆராதிக்கிறாய்? அப்படிப்பட்ட தேவனை நீ எந்த வகையில் துதிக்கிற? எப்படி அவரை பார்த்து பேசி கொண்டிருக்கிற? ஜெப ஆவி உனக்குள்ள எப்படி இருக்கிறது? பொருத்தனை எப்படியா இருக்கிறது? நிறைவேற்றக்கூடிய பொருத்தனையா இருக்கிறதா, இல்லை நிறைவேற்றாமல் இருக்கிறாயா? அதை நிறைவேற்றி முடிக்க இப்பொழுதே உன்னை நீ அர்ப்பணி, நிறைவேற்று. அன்னாளை போல ஒரே பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாலேம்மா, ஆண்டவருக்கு என்றதை அர்ப்பணிச்சா? ஆண்டவர் உங்கள்கிட்ட உனக்கு கர்ப்பத்தின் கனியை கேட்கல, கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது இப்படி மனசு விட்டு பொருத்தனை செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் அதை நிறைவேற்றுறதுக்கு முன்வாங்க. கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் உங்கள் மேல் பாவம் இல்லை. அதை செய்யாமல் நிறைவேற்றாமல் போகும்போது அது கண்ணியாக இருக்கும். அதை நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றி முடிக்கணும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் எப்தாவுடைய பொருத்தனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக எப்தா. வேத புத்தகத்தில் எப்தா என்பவன் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனத்திலே எப்தாவுடைய பொருத்தனையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்கிட்ட எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்றால், நான் வெற்றி பெறுவேன் என்றால், வெற்றி பெற்று என் வீட்டுக்கு நான் கடந்து வரும் பொழுது, என் வீட்டுக்கு முன்னாலே என் கண்ணிட்டு என் எதிரிட்டு எது வருகிறதோ அதை உமக்கு நானே தான பலியாய் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பொருத்தனை என்னன்னு படிக்கலாமா? எடுத்துட்டீங்களாமா? நியாயாதிபதியில் 11:30 வசனத்தை படிங்க. 30-31. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரனிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். என் வீட்டுக்கு நான் போகும்போது எனக்கு எதிரிட்டு எது வருகிறதோ அது உங்களுக்கு என்ன செய்வேன்? தகன பலியாய் என்ன பண்ணாலும் சர்வாங்க தகன பலி. அப்படின்னா என்னது? வெட்டி பலி செலுத்தி எரிக்கணும். நல்ல பொருத்தனை, அருமையான ஒரு பொருத்தனை. அவன் நினச்சிருப்பான், நிறைய ஏராளமான ஆடுங்க இருக்குது என்கிட்ட, ஏராளமான மாடுங்க இருக்குது, நிறைய மிருகங்க இருக்குது. அதில் எதனா ஒன்று என் முன்னாடி என் வீட்டு வாசலில் போனேன்னா என் வீட்டுக்கு முன்னாடி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் போயிட்டுருக்கோம். இல்லை, அதை எடுத்து தேவனுக்கு என்று தகன பலியாக செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவர் பாருங்க, அவன் பொருத்தனைக்கு முன்னால் எதை கொண்டாந்து வச்சார் தெரியுமா? அவருடைய ஒரே மகள், அவன் பெற்ற ஒரே மகள் அவன் கண்களுக்கு முன்பாக அவள் வருகிறாள். அந்த இடத்துல நீங்களும் நானும் அந்த மாற்றிக்குவோம். என்னத்தை பொருத்தனை? அதெல்லாம் பண்ண முடியாது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சொன்ன உண்மை தான், அதுக்கு பதிலாக ஒரு 2 ஆடு இல்லை 10 ஆடு கூட கொடுத்துட்றேன், ஆனால் என் பொண்ணை பலி செலுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் கேட்பார். ஆனால் அந்த எப்தா அந்த பொருத்தனையிலேருந்து மீறவே இல்லைங்க. உண்மையாக ஒரு பக்கம் இவனுடைய பொருத்தனை புத்தியீனமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றினதுனாலே அவன் பேர் பெறுகிறான். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் மகளென்று கூட பாராமல் அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த வசனத்தை நாம் படிப்போமா? 35-39 படிங்க. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் அதை மாற்றக்கூடாது என்றான். எதை மாற்றக்கூடாது? நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டேன். என் முன்னாடி என்ன வருதோ அதை தான். சரி, அவன் முன்னாடி வந்தாளா அப்படின்றதுக்கு உங்களுக்கு படித்ததுக்கு உங்களுக்கு வசனம் வேணும்னா அது முன்னால் இருக்கிற வசனத்தை படிச்சிங்கனாவே தெரியும். 34. எப்தா மிப்ஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அண்ணாளுக்காவது ஒன்றை கொடுத்தா, அதுக்கப்புறம் 5 ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இவனுக்கு ஒரே பொண்ணு தான். அவன் என்ன பண்ணிட்டான்? எதிர்கொண்டு வருவது எதுவோ அவன் ஜெயித்துட்டு வெற்றி பெற்றுட்டு வர்றான். வர்ற வழியில் எதிர்க்க யார் வந்துட்டா? அவன் பெற்ற பெண்ணு வந்துட்டான். ஆனால் அவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, ஐயோ நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நான் பொருத்தனை செய்து விட்டேன், அதை நான் மாற்ற முடியாது. அவன் வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டான். ஐயோ என் மகன் நீ வந்துட்டியம்மா முன்னால்,
ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னு அவன்கிட்ட கேட்க முடியல. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நான் மாற்றக்கூடாது. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே. தான் பிள்ளையாக இருந்தாலும் தேவன்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், அதை நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி. 39 படிமா. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன பொருத்தனை பண்ணா? சர்வாங்க தகன பலி. அவன் தேவனுக்கு பொருத்தனை சொல்லி இருந்தபடியே சர்வாங்க தகன பலியாய் அவளை ஒப்பு கொடுத்தான் தேவனுக்கு முன்பாய். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி தாங்க இருக்கணும். கர்த்தர்கிட்ட இருந்தா பொருத்தனை இருந்தால் எப்தா மாதிரி தான் இருக்கணும், அன்னாள் மாதிரி தான் இருக்கணும், யாக்கோபு மாதிரி தான் இருக்கணும். ஐயோ நான் பின் வாங்கிட்டு என்னால் முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் அதை பண்ணிட்டேன், அதனால தான் இவ்வளோ நான் எப்படி நிறைவேற்றுறதுனே தெரியல, அதனால இத்தனை வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாவற்றிலையும் காலங்களையும் நேரங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் தேவனுக்கு நீ பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. என்னாகமம் 30:2 படிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. நாங்கள் என்ன செய்ய முடியும் பாஸ்டரம்மா, எங்களால் நிறைவேற்ற முடியாது, நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைவேற்ற கடவன், செய்து முடி, காலம் தாழ்த்தாத. என்னெல்லாம் பொருத்தனை பண்ணிட்ட, படித்தா ஒரு பொருத்தனை, புள்ள ஸ்கூலுக்கு போனால் ஒரு பொருத்தனை, காலேஜுக்கு போனால் ஒரு பொருத்தனை, வேலைக்கு போனால் ஒரு பொருத்தனை, புருஷன் வேலைக்கு போனால் ஒரு பொருத்தனை, புருஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் ஒரு பொருத்தனை, தனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சா ஒரு பொருத்தனை, வேலைக்கு போனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தனை பொருத்தனை பொருத்தனை. நிறைவேற்றலையே, வருஷங்களாயும் நிறைவேற்றாமல் இருக்கிறாயே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே. கர்த்தர் உங்களை பார்த்து கணக்கு கேட்குறாரு. ஏன் இன்னைக்கு வெற்றி இல்லை? ரகசியம் என்ன? தோல்வி. இன்னைக்கு ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் செய்ய வேண்டியதை நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால தான் தோல்வி. நிறைவேற்றுங்க, தேவனுடைய சமூகத்தை நிறைவேற்றி முடிங்க. உபாகமம் 23, 21, 22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பாவமாகும் கேட்பார்மா, பாவமாயிடும். ஐயோ நான் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்லாதீங்க. பொருத்தனை நிறைவேற்றாமல் இருந்தால் பாவமாகும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமையாக இருக்க பழகு, பாவமர கழுவ பழகு, பாவியாய் முன்னால் நிற்காத. ஆண்டவர் விரும்புகிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. பொருத்தனை நிறைவேற்றுங்க. அடுத்த வசனம். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. பொருத்தனை பண்ணனா உன் ஆண்டவர் கேட்கவே இல்லை. நீ பொருத்தனை பண்ணுன்னு சொல்லலை, பாவமே இல்லை. எதுக்கு பாவம் இல்லைம்மா? பொருத்தனை பண்ணாதவங்களுக்கு பாவம் இல்லை, பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறவங்களுக்கு பாவமாகும். முதல்ல அதை நிறைவேற்ற முயற்சி செய். இப்பொழுதே, இன்றைக்கே, இந்த நிமிஷமே அதற்கு முதல்ல ஆயத்தப்படு. நிறைவேற்ற உன் வாயினால் சொன்னதை. ஏன் நீ தானே வாய் திறந்து சொன்ன? அண்ணா தானே வாய் திறந்து சொன்னா? யாக்கோபு தானே வாய் திறந்து சொன்னாரு? எப்தா தானே வாய் திறந்து சொன்னாரு? உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். செஞ்சு முடிக்கணுமா? இனி தாமதிக்காத. கர்த்தர் உன்ட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. என் தேவன் உன்ட்ட கடந்து வருவார். பொருத்தனை பண்ணாதிருந்தால் பாவம் இல்லை. வெற்றிக்கு ரகசியமே நிறைவேற்றுங்க. பொருத்தனையே மாத்திரம் அல்ல, நீங்கள் எவையெல்லாம் தேவனுக்கு முன்பாக செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுக்காக, ஆலயத்துக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காருக்காக, சபை வளர்ச்சிக்காக, சபையின் எதிர்காலத்துக்காக எதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உன் மனதிலே பொருத்தனையோ இல்லை நினச்சா கூட போச்சு, அதை கூட தேவன் கணக்கு வச்சிருப்பார். அவை எல்லாவற்றையும் நிறைவேற்று. கர்த்தர் உன்னை குடும்பத்தை கட்டுகிறவராக இருக்கார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உன் முன்னே போவார், கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவார். உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருப்பார், ஒருவனும் பூட்ட முடியாது. கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடை தறிவார். புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவேற்றி முடிங்கள். உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. வெற்றியின் வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும்.
நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ்வீங்க. தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. எங்கே போனாலும் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தோல்வி அல்ல, ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த பொருத்தனை குறித்து ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். சில வேளை நீங்கள் செய்யாமல் போயிருந்தால், பல வருஷங்கள் முன்னால் ஒருவேளை நேர்ந்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. சீக்கிரமாய் தேவனுடைய கரத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்க, குடும்பத்தாரோடு ஐக்கியப்படுங்க, குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ராட்சாமத்திலையும் தேவனோட போராடுங்க. யாக்கோபு மாதிரி போராடுங்க. நீங்கள் தந்தாதான் விடுவாண்டவரே என்று சொல்லுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக என் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக சார். எத்தனை பேர் விசுவாசி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இன்று முதல் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. இன்றைக்கே நான் பெற்றுக்கொள்வேன். இப்பொழுது நிறைவேற்றுவாப்பா. அந்நாளை போல் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. யாக்கோபை போல் நிறைவேற்றுவேன். எத்தா மாதிரி நான் பொருத்தனை பண்ணலப்பா, இருந்தாலும் நான் அதை நிறைவேற்ற நான் முன்னால் வராண்டவரே. அப்படி மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன், அதை கொடுத்துட்றேன், இதை கொடுத்துட்றேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்றன்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரிடத்தில் நான் பொருத்தனைகளை சொல்லி, ஆண்டவரே நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிற ராஜா. இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு இந்த நாளில் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காய் நன்றி. அநேக காரியங்களை நாங்கள் தவறி விடுகிறோம் ஆண்டவரே. பொருத்தனைகள் செய்து யோசித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆனாலும் இன்றைக்கு நிறைவேற்ற கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் தோல்வியே தான் இருக்குது, ஜெயம் இல்லை ஆண்டவரே. ரகசியமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இன்றைக்கி செய்ய முடியாமல் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்கப்பா. பிள்ளைகள் வெற்றி பெறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதிசயங்கள் அற்புதங்கள் அவர்கள் காண்பார்களாக. என் தேவனை அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆசீர்வாதங்களை பெற்றலாம் இந்த இடத்த விட்டு கடந்து போகட்டும். தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.